பிரைசலார் கர்த்தருக்கே துதிக்க முன்பாக இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கு முன்பதாக ஒரு சிறிய பாடலை உங்களுக்காக பாடுகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கல புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கல புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் நம் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியும் பரிசையும் கேடகுமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உண்டாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. தேவன் உண்டாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையுமே உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆம், தேவனின் செட்டையின் கீழ் அடைக்கலம் நாம் புகுவோமானால் அவர் தமது சிறகுகளை நம்மளை மூடி பாதுகாப்பார். இதன் அர்த்தமாகத்தான் இந்த பாடல். மேலும் இந்த பாடலின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டிருந்த தேவ வாக்கியங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் இருக்கிறார். அவரோட செட்டையின் கீழ் நாம் அடைக்கலம் புகுந்து அவரோட பாதுகாப்பில் நாம் அரவணைத்து இருப்போமாக. நம்ப வாழ்க்கை ரட்சிக்கப்படும், பரிசுத்தமாக்கப்படும், பாதுகாக்கப்படும், உயர்த்தப்படும். கர்த்தருடைய துதிகர மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைசலார் கர்த்தருக்கு துதிகர மகிமை உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளில் கூட கர்த்தரின் வார்த்தையை பேசும் விதமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வாஞ்சையினாலே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட வேத வாக்கியம் என்னவென்றால் சிறகு. சிறகு என்றால் ஒரு பாதுகாப்பு. எப்படிப்பட்ட பாதுகாப்பு? இப்போது நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒரு பறவை தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்க
தம் சிறகுகளாலே மூடி பாதுகாக்கும். எப்பொழுது? மழையிலும் வெயிலிலும் தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கும். அதுதான் அதோட சிறகு. அதே போல தான் இப்போது நம்ம ரோட்டில் போகிறோம், அப்பா அம்மா பிள்ளை போயிட்டுருக்காங்க, வெயில் அடிக்குது இல்லை மழையே வருது. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? அவ்வளோ சேலையால் பிள்ளையோட முகத்தை மூடி கூப்பிட்டு போவாங்க. இது பாதுகாப்பு. அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் எத்தனையோ இன்னல்கள், துன்பங்கள், சோதனைகள் வரலாம், வந்து கொண்டே இருக்கலாம். நமக்கு பாதுகாப்பு யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய சட்டையின் கீழ் நாம் அடைக்கலம் புகுவோமானால் அவருடைய சிறகுகளை நம்ம மூடுவார். சிறகு என்று எதை குறிக்கிறது? சிறகு என்பது இந்த வசனம், அவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை தான் குறிக்கிறது. அவர் நமக்கு கொடுத்து விட்டு சென்ற இந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதமான வசனங்கள் மூலமாக நாம் அதன்படி நடப்போமானால் அவர் நம்மை அரவணைத்து பாதுகாப்பார். வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பலனுமாய் இருக்கிறேன். எப்படி? நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆதியாகமும் 15:1 சொல்கிறது. பாருங்க, நம் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த பயப்படாதே என்ற வார்த்தை 365 முறை பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள்லாம் ஏன் இந்த 365 முறை? இயர்லி 365 டேஸ் இருக்குது இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு பயப்படாதே இருந்தாலும் இந்த 365 டேஸ்க்கும் அந்த பயப்படாத வார்த்தையை கர்த்தர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். ஏன் பயப்படாதேன்னு சொல்கிறார்? ஏனென்றால் அவர் நம்மை காக்கின்ற தேவன், நம்மை நடத்துகின்ற தேவன். நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணி என் நீதி வளத்துக்காக உன்னை தாங்குவேன் என்று வசனம் சொல்கிறது. ஏசாயா 41. ஸோ நீங்கள் எதை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ கூடாது. அவருடைய சிறகுகள் உங்களை காக்கும். எப்படி ஒரு பறவை தன் குட்டிகளை காத்ததோ, எப்படி ஒரு அம்மா தன் மகளையோ காத்தாலோ, அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் அதற்கும் மேலாக உன்னை காக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி அவர் நம்மோடு இருப்பார், எப்போது நம்மோடு இருப்பார், எப்படி நமக்காக சேருவார், நம்மோடு இருப்பார் என்பதை நீங்கள் தீர்மானிக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அவர் நம்மோடு எப்போது இருப்பார், நம்முடைய வார்த்தைகளை எப்போது அவர் கேட்பார் என்பது நம்ம கையில் தான் இருக்கு. எப்படி இருக்கிறது? நாம் விசுவாசிக்கணும். நம் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் ஜெபத்தை எவைகளை கேட்பீர்களோ அவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன். நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசம்னா என்ன? ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை தான். யாருக்கான வாழ்க்கை? தேவனுக்கான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை உண்மையாக வாழ வேண்டும். அதுதான். அதாவது யாரையும் குற்றம் சுமராமல், யாரையும் மனப்பகை வைக்காமல், யாரையும் வஞ்சிக்காமல், யாரையும் ஏமாற்றாமல், கடவுள் கொடுத்ததை வைத்துக்கொண்டு அதன்படி நடக்கிறவனும் இல்லாதவருக்கு கொடுக்குறவருமாய் நம் வாழ்க்கையை வாழ்வோம்னா அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தொடர்ந்து யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கா அவங்களுக்காக உதவிகள் செய்து அப்புறம் ஜெபம் செய்கிறவன் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆலயத்தை சென்று வந்து விட்டோம் என்றால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவே நாம் மற்றவர்களாக ஜெபம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பது தான். நாம் ஆலயத்தில் கேட்டு வந்த வார்த்தைகள் மூலமாக நான் நடக்கணும். அப்படி நடப்போமானால் நம்ம வாழ்க்கையில் நாம் மற்றவர்களாக ஜெபிக்கின்ற ஜெபங்கள்லாம் ஒரு வல்லமை ஜெபமாக மாறும். நம் ஜெபங்கள் கூட சுகங்கள் கிடைக்கும். அப்படி தான் நம்முடைய ஆண்டவர் 2000 வருடத்துக்கு முன்பதாக அவர் விட்டு சென்ற இந்த வார்த்தை இன்றும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. இந்த ஜீவ வார்த்தையில் தான் அவர் இருக்கிறார். இன்றும் உயிரோடு நிரம்பி இருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக தான்
நீங்கள் எப்போது வார்த்தைகளை பிடித்துக் கொள்கிறீர்களோ, எப்போது இந்த வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்கிறீர்களோ, அதன்படி நடக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுடைய சகலவித நோய்களையும் சகலவித பிசாசின் பிடியிலிருந்தும் உங்களை விடுதலையாக்குவார். அதான் வசனம் சொல்கிறது, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். வேற யாரும் விடுதலையாக்க போகிறதில்ல. நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும், எவ்வளோ மந்திரிச்சாலும், யார்கிட்ட போனாலும் உங்கள் கவலையோ, உங்களுக்கு அந்த பிரச்சனைகளோ, அந்த கடன் பிரச்சனைகளோ யாருமே எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஜெபத்தில் வைங்க, ஜெபத்தில் விசுவாசிங்க, நீங்கள் கேளுங்க, அவருக்காக காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். இது அதிக நிச்சயமான உண்மை. நாம் தேவைக்கென்று மட்டும் இல்லாமல் எப்போதுமே கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை நான் எப்போதும் துதிப்பேன் என்று வசனம் சொல்கிறார். அந்த வசனத்தை போய் நீங்கள் கீழ்ப்பண்ண சும்மா படித்து விட்டு அதை போய் கலந்து விட்டு செல்லக்கூடாது. கர்த்தரை எப்போவுமே நம்ம துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அதுதான் ஒரு நித்திய வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கும். கர்த்தர் ஏகப்பட்ட வசனங்களை நமக்காக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம பிடிப்போமானால் கர்த்தர் நமக்குள்ளே ஜீவிப்பார். அந்த வசனம் நம்முள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றுவார். நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, நம்ம உணர்வுகளை அவர் தூய்மைப்படுத்துவார், நம்மளை பரிசுத்தமாக்குவார். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுப்பார். நீ வசனத்தை படிக்க படிக்க அவங்க அதெல்லாம் புரியும். எதுவுமே தெரியாமல் ஜீரோவாக இருக்கீங்களா, நீங்கள் இந்த பைபிள் வசனத்தை எடுத்து படிங்க, அந்த வார்த்தையை பிடிச்சிக்குங்க. கர்த்தர் உங்களை 0வை 100ஆக மாற்றுவார். அதுதான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஜபமும், நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு வசனமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீ விசுவாசித்தா தேவனின் மகிமை காண்பா என்ற வசனம் சொல்கிறது. யோவான் 11:10-40 விசுவாசிங்க. விசுவாசித்தா அந்த மகிமை உங்களுக்கு அதிகமாய் கிடைக்கும். இதற்கு தேவனுடைய வசனமே சாட்சி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், மோசங்கள், கடன் சுமைகள், நோய்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேவ சன்னிதானத்தில் வந்து முழங்காலிட்டு ஜெபிக்கும் போதோ, துதிக்கும் போதோ, மகிமைப்படுத்தும் போதோ அவர் உங்கள் இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் கேட்ட உடனே கர்த்தர் கொடுப்பார். ஆனால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. நீங்கள் கேட்பீங்க, கர்த்தர் கொடுப்பார். சில பேர் கேட்டு வாங்கி பெற்றுட்டு நன்மைகள்லாம் அது பிறகு இயேசு கிறிஸ்து மறந்துவிட்டு உலகக்கரை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சோதிக்குவார். நாம் எப்படிப்பட்ட சோதிப்பார். கேட்டவனே கொடுத்துட்டா அதோட மகிமை தெரியாது இல்லையா? கொடுப்பார். அதை நீ எப்படி பயன்படுத்துகிற, நீ எப்படி அவரு ராஜ்யத்தில் இருக்கிற, அவர் விசுவாசிக்கிறியா, தொடர்ந்து அவரை பிடிச்சுக்கிறியா என்று அவர் சோதிப்பார். நம்ம கேட்டது கிடைத்து விட்ட பிறகு நாம் அவரை மறந்துவிட்டு செல்வோமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் திரும்பி போயிடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி இருந்தால் தயவு செய்து மீண்டும் அவருடைய சந்நிதியில் வந்து அவரை தொழுது கொண்டு அவருக்கு மன்னிப்பு கேட்டு மீண்டும் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை தொடர்ந்து பிடிப்போமானால் நீங்கள் மகிமையை காணலாம். கிறிஸ்துவ மக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் நீங்கள் இப்போதே மனம் திரும்பி தேவராஜ்யத்தில் வந்து அவரை தொழுது கொள்ளுங்கள். உங்கள் குறைவுகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையால் நிறைவாய் மாற்றி கொடுப்பார். நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோமே, எதுவும் நடக்கலையே, எவ்வளோ குறை இருக்குது, குழந்தை இல்லையே, நோய் சுகமாகவில்லையே, வீட்டு கடன் பிரச்சனைகள்லாம் தீரவில்லையே, குடும்ப சூழ்நிலைகள்லாம் மாறலையே, குடும்பத்தில் குழப்பம் இருக்கிறது, குடும்ப சமாதானம் இல்லையே, குடியின் நடைமுறை விடுதலை கிடைக்கவில்லையே என்று எத்தனையோ பேர்கள் இந்த நேரத்தில் யோசித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், மறுபடியும் சொல்லுவேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் காடில் வந்து ஜெபத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் கேட்டுட்டு விட்டுடக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் கேளுங்க, விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்க.
விசுவாசியோடு கேட்குற எவனும் நீங்கள் பெற்றுக்கொள்வான். வசனம் சொல்கிறது கேட்பதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி விசுவாசிக்கணும், தொடர்ந்து விசுவாச ஜபத்தை எடுக்கணும். உங்கள் விடுதலை ஜபம் மூலமாக தான் விடுதலை கிடைக்கும், சாதாரண ஜபத்தின் மூலமாக கிடைக்காது. விசுவாசத்தோடு நல்லா ஜபிங்க, அழுது ஜபிங்க. சின்ன வயசில் ஒரு அப்பாவும் மகளும் கடைக்கு போகிறாங்க. அந்த மகள் வந்து சிறிய மகள் தான். ஒரு கடைக்கு போனால் சாக்லேட் கேட்குது, அப்பா சாக்லேட் வேணும்ன்ட்டு. அப்பா வாங்கி தர மாட்டார், வேண்டாம் அதெல்லாம் வேண்டான்னு. ஆனால் அடம் பிடிச்சி கேட்டு வாங்கி சாக்லேட் வாங்கி சாப்பிடுவோம். அப்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், சின்ன வயசில் நமக்கு ஆசைப்பட்டதை எப்படி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிறோமோ தகுந்த நேரத்தில், அதே போல தான் நமக்கு ஒரு பிரச்சனையோ சோதனையோ கஷ்டங்கள் இருக்கும்போதோ நாம் அடம் பிடிச்சி கேட்கணும். எப்படி? ஜபத்தின் மூலமாக. நீங்கள் ஜபத்தின் மூலயமா நீங்கள் அடம் பிடிச்சி கேட்கும் போதோ கர்த்தர் மனதுருகி நம்மேல் மனதுருகி இறங்கி நமக்கு விடுதலை அற்புதங்களை கொடுப்பார். ஒரு சாதாரண சாக்லேட்டுக்காக நம்ம எப்படி போராட்டம் பண்ணி நம்ம வாங்கி சாப்பிட்றோம், சந்தோஷம் அடைகிறோம். நமக்கு இருக்கிற 1000 பிரச்சனைகளை எப்படி எடுத்துக்கொள்ள போடுது? நாம் வேண்டி பெற்றுக்கொள்ளணும், அடப்பிடிக்கவில்லை. அதையும் தாண்டி நீங்கள் விசுவாசிக்கணும், விசுவாச ஜபத்தை எடுக்கணும். தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க கேட்க கர்த்தர் உங்கள் மாற்றத்தை கொடுப்பார், உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார், விடுதலையும் கொடுப்பார். ஒரு சமயத்தில் ஒரு போதகர் இருந்தாராம். இது வந்து ஒரு 1970s நடந்த ஒரு சின்ன ஸ்டோரி தான். அவர் வந்து ஒரு ஊழியக்காரர், ஒரு ஹிந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஊழியம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போதெல்லாம் ஒரு சாதாரண இடம் தானே, அப்போல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் இருக்காது. ஸோ அந்த காலத்தில் ஒரு சின்ன ஒரு ரூமில் ஒரு சபை நடத்தியிருந்தார், சர்ச்சு. அதில் சில மக்கள் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து சர்ச்சுக்குள்ளே நடத்துகிறாங்க. இப்போ வெளியில் ஊழியம் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த நோட்டீஸ் மாதிரி ட்ராக்ஸ்னால் அந்த நோட்டீஸ் குட்டி குட்டி அதில் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கும். அதை நம்ம வெளியில் எல்லாருக்கும் கொடுக்குறது, அது ஒரு ஊழியம் தான். அது தேவனுடைய வார்த்தைகளை மற்றவங்க எடுத்து சொல்ல வேண்டியது கிராமமாக எடுத்து கொண்டு செல்வாருக்கு கொடுப்பாங்க. இந்த நோட்டீஸ் எல்லாம் வந்து அவரால் கொடுக்கப்பட்டதில்லை. அது வெளியிலேருந்து வாங்கி வெளி தேசத்துலேயோ எப்படியாவது அவர் வாங்கி அதை கொடுப்பார். அது வந்து அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. என்னென்னா நம்ம அவங்க கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் மக்கள் தான் கொடுக்க முடியும். அந்த வார்த்தை கொஞ்சம் பேர் தான் சேரும், நிறைய பேருக்கு அது கிடைக்கிறதில்ல. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போதோ, ஏன் அந்த நோட்டீஸை நம்மளே பிரிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசித்தரோம். ஆனால் பிரிண்ட் பண்ணால் என்ன வேணும்? ஒரு பிரிண்டிங் மிஷின் வேணும், ஒரு ஆஃபீஸ் வேணும் இல்லையா? அந்த பிரிண்டிங் மிஷின், அந்த ஆஃபீஸ் இருந்தால் தான் அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியும், கொடுக்க முடியும், எல்லாமே செய்ய முடியும். கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறது? அப்படி இருக்கிற சமயத்தில் ஒன்றுமே யார்கிட்டே போய் கேட்கல. அவர் மனுஷ தயவுலாம் யாரையும் கேட்கல. அந்த காலத்தில் யார் பணக்காரன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? இப்போ நிறைய பேர் பணக்காரனாக இருக்கான். ஆனால் அப்போதெல்லாம் எல்லாருமே ஒரே சமநிலையாக தான் இருந்தாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்கள்ட்ட போகவே முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவருடைய கேட்டது யாருக்கிட்டா தேவனிடத்தில் தான் கேட்டார். ஏசப்பா, நான் வந்து சொந்தமாக ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வாங்கி அதில் ட்ராக்ஸ் அடித்து ஒரு ஊழியத்தை செய்யணும்னு கேட்டாராம். கேட்டு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவர் ஊழியத்தில் செஞ்சு கொடுக்கும்போது அவர் ஜெபம் செய்துவிட்டு அதில் ஜெபிப்பாராம். எப்படியாவது எனக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி தினமும் கேட்டே இருப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா பாருங்கள், ஒரு நாள் கேட்டு விட்டு இல்லை, ஒவ்வொரு நாளும் அவர் கேட்டுகிட்டே இருந்தாராம். எப்படியாவது இந்த ஊழியத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, இந்த ஊழியத்துக்கு இது ரொம்ப அவசியப்படுதுன்னு கேட்டே இருந்தார். ஒரு நாள் ஒருத்தர் வந்து அவரை தேடி வந்தாராம். அப்போல்லாம் ஃபோன் அந்தளவுக்கு கிடையாது. சரி, வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளைக்காரர் வந்து வெளியூர் போகிறாரு, அந்த நாட்டை விட்டு போகிறாரு, இந்தியா விட்டு வேறு போகிறாரு, அவர் ஒரு ப்ரெஸ் வச்சுருக்காரு, அந்த ப்ரெஸ்ஸை சேல்ஸ் பண்ணணுன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, ஓகே, போய் பார்க்கலான்ட்டு சொல்லிட்டு இவரை போனாராம். ஒரு மனசு வேலை ஆண்டவர் ஏதோ கேட்டு நம்ம கொடுத்துருக்காரோன்னு சொல்லி போய் கேட்கும்போது என்னன்னா, அவர் சொல்கிற அந்த விலைக்கு ஏற்ற காசு இவன்ட்ட இல்லை. என்ன பண்ணுறது? அவர் சொல்கிறாரு, எப்படி காசு இல்லை, எப்படி வாங்குறது சொல்லி யோசிச்சுருந்தாராம். சரிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டுக்கிறாரு. ஸோ 2 நாள் கழித்து திரும்பி அந்த மக்கள்
இந்த மாதிரி அந்த ஃபாரினர்ஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணுன்னு ஒரு கேட்டார். என்ன பரவாயில்லையே, ஃபாரினர்ஸ் கூப்பிட்றாங்களே, சந்தோஷத்தோட ஒரு ஜெபம் செய்து விட்டு போயிட்டு அந்த வீட்டில் அந்த ஃபாரினர்ஸ்க்கு ஜெபம் செய்தார். ஜெபம் செய்த ஒரு சில நாட்களில் அவர் பரிபூர்ண சுகத்தை பெற்றார். அவருக்கே ஆச்சரியம், என்னடா ஒரு வாரமாக ஃபீவராக இருந்தோம், இப்போ உடனே சரியாகிடுச்சு. சரி சொல்லி அவரை கூப்பிட்டாராம், அந்த விசுவாசி கூப்பிட்டாராம், இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு நன்றி சொன்னாராம். எத்தனையோ டாக்டர்கிட்ட போனேன், சரியாகலை. எத்தனையோ வைத்தியங்கள் பார்த்து சரியாகலை, எத்தனையோ மூலிகைகள் சாப்பிட சரியாகலை. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி இங்கே சரியாயிடுச்சு. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் தரேன்னு. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள், அது போதும்னாரு. ரொம்ப ஆச்சரியமா, இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு இது பண்ணுறாரு. நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு ஒன்று தரேன் அப்படின்னாரா. என்னன்னு? அந்த ப்ரெஸ்ஸு இவ்வளோ காசுன்னு சொன்னேன் இல்லையா, அது எதுவுமே வேண்டாம், நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன், இது தேவனுக்கு நான் கொடுத்து காணிக்கையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷமா. எப்படி இது நடந்தது, எப்படி நடந்தது, ரொம்ப ஆச்சரியப்பட்டான். கடவுளுக்கு மனசில் நன்றி சொன்னாராம். ரொம்ப நன்றி சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொண்டாராம். ஏனென்றால் பாருங்கள், நாம் செய்கிற நன்மை நமக்கு நன்மையாக தான் முடியும். அவர்கிட்ட காசே இல்லை, அது எப்படி வாங்குறது தெரியாமல் இருந்தார். ஆனால் கர்த்தர் நமக்கு துணை புரிந்தார். விசுவாசத்தோடு அவர் செய்கிற ஜெபத்தின் மூலமாக அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வாங்கும்படி செய்தார். எப்படி? இலவசமாக. அந்த ஃபாரினர்ஸ் கூட அன்போடு அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை அவர் கொடுத்துட்டு ஃபாரின் போனாராம் பரிபூர்ண சுகத்தோடு. இவர் அதன் மூலமாக நிறைய டேக்ஸ் அச்சிட்டு பிரிண்ட் எடுத்து அதை நிறைய மக்களுக்கு கொடுத்து ரட்சிப்பில் கொண்டு வந்தார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, எப்படி அந்த ஊழியக்காரருக்கு உதவிகள் செய்தாரோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கின்ற எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அதற்கென்று ஒரு காலம் உள்ளது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாலும் சூழ்நிலைகளை மாற்றுகின்ற தேவன் நம்முடைய தேவன். இவ்வளோ விஷயங்களுக்கு எப்படி மாறும்னா, கண்டிப்பாக மாற்றுகின்றவர் தான் நம்முடைய தேவன். நடக்காத விஷயத்தை நடத்தி காட்டுவது தான் நம்முடைய தேவன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படி சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? நீங்கள் ஜெபத்தில் இருங்க, ஜெபத்தில் விழித்திருங்க, உங்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. அதான் வசனம் கூட சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை. வானம் ஒழிந்து போகலாம், பூமி கூட அழிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் என்றும் அழிவதில்லை. ஏனென்றால் அந்த வார்த்தைகளில் தான் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் நீங்கள் அந்த வார்த்தைகளை பிடிப்போமானால் அவர் நம்மளை பிடித்து கொள்வார், நமக்கு அரணாக இருப்பார். அவருடைய சிறகுகளால் நம்மளை மூடி பாதுகாப்பார். இந்த சிறகு என்ற வார்த்தை அத்தனை அர்த்தத்தை குறிக்கிறது. பாருங்கள், எப்படி பாதுகாப்பு நமக்கு கொடுக்குறார், எப்படி ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அவருடைய சிறகுகளின் கீழ் அடைக்கலம் புகுங்க, அவர் வசனத்தை கீழ்ப்படிந்து நடங்க. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருப்பார். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு மனசுக்கு ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். கிறிஸ்து அல்லாத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட எடுத்து சொல்லுங்கள். மதமாற்றம் இல்லை, மனமாற்றமே தேவை. அவரோடு ஜெபம் செய்வாங்க. ஜெபிக்கின்ற யாராக இருந்தாலும், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவர் நோக்கி வருபவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் நிறைவாய் கொடுப்பார். எத்தனையோ கிறிஸ்துவ அல்லாத மக்கள், ஒரு ஹிந்து ஃபேமிலி, முஸ்லீம் ஃபேமிலி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது குறை உள்ளதா, குழந்தை பாக்கியம் இல்லையா, சுகவீனமாக இருக்குதா, கடன் பாரங்கள் உள்ளதா, வீடு கட்டும் வசதி இல்லையா, இல்லை வீடு கிடைக்கவில்லையா, இல்லை வீட்டில் பிரச்சனைகளா, குடியில் பிரச்சனையா, போதை பிரச்சனையில் மாட்டிருக்கீங்களா, இப்படி எத்தனை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவர் முன்னாடி வாங்க, நீங்கள் ஜெபம் செய்யுங்க. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு அவர் நோக்கி ஜெபிங்க. வேறு ஒன்றுமே வேணாம். நீங்கள் ஜெபிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக நடக்குங்க. நான் சும்மா சொல்ல, நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே கொடுக்க முடியும். எத்தனை தெய்வங்கள் வேண்டிக் கொண்டு வரலாம், போகலாம், வரலாம். ஆனால் இந்த உலகின் மெய்யான
ஒரே தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. இது அறிவியல் பூர்வமாகவும் வரலாற்று பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இன்றுமே உள்ளது. அவர் வாழ்ந்த அடையாளங்களும் சாட்சிகளும் இந்த வசனத்தின்படி இன்னுமே அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம். அவர் பிறந்த இடம், வளர்ந்த இடம், வாழ்ந்த இடம், மறைந்த இடம், வீழ்த்திழந்த இடம் இன்றுமே இருந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் ஒரு கிறிஸ்தவன் அடையாளம், இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் இன்றுமே உள்ளது. அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய அடையாளமாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய காலத்திற்கு பிறகு நம் பேசுகின்ற வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளும் பின்பற்றி வருவாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் செய்கின்ற ஊழியமும் கனமும் அவருக்கு செலுத்துவோமானால் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளே வந்து ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள். அதன் மூலம் அவர்கள் சந்தோஷமோ சமாதானமோ ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுப்பார். இப்படித்தான் ஒவ்வொரு மக்களும் மற்றவர்களுக்காக ஊழியம் செய்யணும். மற்றவர்களுக்காக ஜெபிங்க. யாரும் உங்கள் கஷ்டம் வந்து அவர் ஜெபம் செய்யுங்க. காசு கொடுக்கனாலும் பரவாயில்ல, ஜெபம் செய்யுங்க. அது போதும். அது உங்களுக்கு நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். கையில் காசு இல்லையே, கொடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ஜெபம் இருக்குது, நீங்கள் ஜெபம் செய்யுங்க. அவர்களே சுகத்தை பலனை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதுதான் நிறைய பேர் யோசிப்போம், உதவி செய்ய முடியலையே, உதவிக்காரங்களோடு செய்ய முடியலையே அப்படின்ட்டு. உதவிகள் தேவையில்லை. நீங்கள் செய்கிற ஜெபமே உதவியாக தான் இருக்கும். ஜெபம் செய்தால் நிச்சயம் பலன் உண்டு. அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த தாளந்தை நான் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிறேன். இது கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியம். அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அது எந்த காரணத்தை கொண்டும் எந்த தடையே இருந்தாலும் அதை நான் எடுத்து போட்டு கர்த்தர் எனக்கு துணை புரிந்து ஒவ்வொரு வாரமும் என்னை இந்த வார்த்தையின் மூலமாக பேச வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இது ரொம்ப 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 முக்கியமானது. நம்மளுடைய அவர் வார்த்தைகளை நிறைவேற்றணும். எந்த காலத்திலையும் அதற்கு தடையே இருக்கிறது. சாத்தான் எத்தனையோ தடை வேணால் போடலாம். நான் ஜெபத்தின் மூலம் தடையெல்லாம் உடைத்தெறியப்பட்டு அந்த ஊழியம் தொடர்ந்து நிறைவேறிக்கொண்டே இருக்கும். நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேன்மேலும் தேவ வார்த்தைகளை இந்த சேனல் மூலமாக நீங்கள் கேளுங்க, தேவாசிரியை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் அநேக சாட்சிகளும் அநேக செய்திகளும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த ஊழியத்தை நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஜெபித்து கொண்டால் போதும். பணமோ பொருளோ எதுவுமே தேவையில்லை. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க. அது ஒன்றே போதும். பணமோ பொருளோ எதையுமே நாங்கள் கேட்க போவதில்லை. எதுவுமே தேவையும் இல்லை. நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஜெபத்தின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு செய்வோம். நீங்கள் எங்களுக்காகவும் என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. கடைசியாக வசனம் வாசிக்கிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அவருக்கு அன்பு செலுத்துங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே முடியும். வேறு ஒன்றுமே வேணாம். நீங்கள் அன்பாக இருங்க. இயேசு கிறிஸ்து அன்பாக கொடுங்க. மற்றவருக்கு அன்பாக இருங்க. அவருடைய அன்பை செலுத்தும் போது மற்றவருக்கு அன்பை தானாக நடக்கும். அப்படி நீங்கள் கொடுக்கும்போதோ எல்லாமே உங்கள் நன்மையாகவே முடியும். உங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். இதுவரை நீங்கள் பட்ட பாவத்திற்கு பிரதிபலனாக நீங்கள் பாவ மன்னிப்பை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் வந்து நீங்கள் பாவ அறிக்கையிட்டு நீங்கள் புதிய மனிதாக மாறி சுவிசேஷத்தை வாசிங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு பரிசுத்த வாழ்க்கையாக, ஒரு உயர்வின் வாழ்க்கையாக கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் அதன் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். இதோ இந்த நாள் கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல் வார்த்தைக்காக, நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிகர மகிமை அவர் ஒருவருக்கு. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபத்தில் செல்வோமா? ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே. இதோ உங்களுடைய சிறகுகளினாலே என்னை மூடி கர்த்தாவே, எங்களை மூடி கர்த்தாவே.
நீர் எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து அரவணைத்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்து கர்த்தாவே, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய பாதுகாப்பு நிழலாய் நாங்கள் தங்கியிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எனக்கு வேலனும் கேடகமாக இருந்து கர்த்தாவே, அரணம் கோட்டையுமாக இருந்து கர்த்தாவே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை எத்தனை இன்னல்கள், சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தாவே, எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நீர் எங்களை பாதுகாத்து உங்களுடைய சிறகுகளால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. இதோ இப்போ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர் மனதில் இருக்கின்ற அத்தனை குறைகளும், அத்தனை கவலைகளும் எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே, எல்லாவற்றையும் அவர் ஜெபிக்கின்ற ஜெபத்தை நீர் கேட்டு கர்த்தாவே, அவருடைய விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருக்கு இருக்கின்ற விடுதலை மூலமாக கர்த்தாவே, உண்மை அறிந்த மக்களாய் அவர் மாற்றுகிறார்கள் சாமி. அவர் வாழ்க்கையிலே நீங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்தை கொடுத்து கர்த்தாவே, அந்த குடும்பத்தை நீ தூக்கி நிறுத்துவீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக சாமி. இதோ நாங்கள் செய்கின்ற இந்த ஊழியத்தை கூட்டு நீர் நான் நிச்சயமாய் நீர் கனத்தோடு மகிமையோடு நிறைவேற்றும்படியாய் எங்களை புதிய மனிதாக நீங்கள் மாற்றி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. இன்னும் மென்மேலும் இந்த ஊழியத்தை பலப்படுத்தும்படியாக கர்த்தாவே, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும், வழிநடத்தட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, என் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்டுக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழிநடத்துவீராக சாமி. சாமி, குறிப்பாக இதோ இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த போருக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, அந்த போர் நிறுத்தத்தை நீ கொடுப்பீராக சாமி. இரு நாடுகளும் சமாதானத்தை கொடுப்பீராக சாமி. பதிலுக்கு பதில் என்று இல்லாமல் கர்த்தாவே, நீர் இந்த இரு நாடுகளுக்கு கர்த்தாவே, நீர் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுறது தேவனாக இருப்பீராக சாமி. இந்த உயிர் சேதங்கள் எதுவுமே ஏற்படக்கூடாதபடி கர்த்தாவே, இந்த போர் நிறுத்தத்தை நீ கொண்டு வீராக, சமாதானத்தை கொடுப்பீராக சாமி, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இந்த நாடும், இந்த வீடும், இந்த உலகமும் சமாதானத்தோடு, அன்போடு எப்போதுமே நிலைத்திருக்கும்படியாக பாதுகாப்பில், உம்முடைய பாதுகாப்பில் இருக்கும்படியாக கர்த்தாவே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. ஒரு நாள் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ ஆறுதல் தேர்தலாக இருந்து பாதுகாத்துக்கொள்ள நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக்கிறோம் ஜீவனால பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமே. கர்த்தருக்கு துதிக மகிமை உண்டாவதாக. ஆமே. ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும். கடந்த 4 நாட்களாக நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, டிவியில். இந்தியா பாகிஸ்தான் இந்த வார், அதாவது சைலண்ட்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஸோ நார்த் சைடில் ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப், இன்னும் அந்த டெல்லி சைடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரிஸ்க்கான சுச்சுவேஷனில் தான் இருக்குது. பாகிஸ்தான் தவறு செய்தாலும் நாம் பதிலடி கொடுத்தோம். ஆனால் பாருங்கள், இந்த சின்ன வார் மூலமாக பெரிய வாரம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சின்ன வார் தான் சாதாரண ஒரு அதை லைட்டாக தான் நடந்துகிட்ருக்கு. அதிலே பார்த்திங்கன்னா நிறைய உயிர் சேதங்கள் ஏற்பட்டுருக்கு. அதுவே ரொம்ப மனசு கஷ்டம் இல்லையா? எங்கு மக்கள் இறந்தாலும் அவங்களும் ஒரு குடும்பம் தான். தீவிரவாதிகளை சொல்லவில்லை, குடும்பத்தில் சின்ன பிள்ளைகளை சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த போர்களில் நம்ம இல்லாமல் இருக்க நான் ஜெபத்தில் தான் வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் தொடர்ந்து ஜெபிங்க, நம்ம இரு நாட்டுக்காக ஜெபிங்க. இரு நாட்டு மக்களும் நம்ம சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கணும். இந்த தீவிரவாதமும், இந்த போரும், இந்த போராட்டங்களும் இனி வரக்கூடாது என்று ஜெபிக்க வேண்டும். இது நம் கிறிஸ்துவின் கடமை, கிறிஸ்தவர்களின் கடமை. கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்கும் சொல்கிறேன், நாம் நல்லா தானே இருக்கணும், அவங்க எதுக்குன்னு. நாம் எல்லாருமே ஒரு நாடு இல்லையா? அவங்களும் ஒரு நாடு தான், அங்கேயும் குடும்பம் இருக்குது, நம்மளும் குடும்பம் இருக்குது. இந்த போரினால் கொல்லப்படுபவர்கள் அவர்கள் தான், அப்பாவி மக்கள் தான் கொல்லப்படுவாங்க. ஸோ நாம் அவங்க ஜெபிக்கணும், அந்த வார் நடக்கக்கூடாது, சமாதானமாக போகணும், அனைத்தும் சுகமாக முடியணும், அதை ஸ்டாப் ஆகணும், ஜெபிங்க. மேலும் அதிகமாகக்கூடாது, அதுதான் ஒரே வேண்டுகோள். அதை நான் ஜெபத்தில் வைப்போம், இரு நாட்டுக்காக ஜெபிப்போம், இரு நாட்டு மக்களும் பாதுகாப்பு இருக்க ஜெபிப்போம். எல்லா தீமைகளும் விலகி போட்டு இந்த போர் சமாதானமாகி மீண்டும் அமைதி நிலமாட்ட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கும், ஜெபத்தில் வைப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம் அனைவரின் ஜெபங்களின் பலனாக இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் மூலமாக இரு நாட்டு தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு
இந்த போரை முடித்து வைத்தார்கள். இதன் மூலம் அநேக உயிர்கள் காக்கப்பட்டது, அநேக குடும்பங்கள் மகிழ்ச்சி திரும்ப வந்தது. நம்முடைய ஜெபங்கள் இயேசு கிறிஸ்து கேட்டதன் நிமித்தமாக இந்த போர் முடிவுக்கு வந்து ஒரு சமாதானத்தை கொடுத்தது, ஒரு விடுதலை கொடுத்தது என்று சொல்லலாம். அதே போல தான் நம் வாழ்க்கையிலும் எத்தனை போராட்டங்கள், எத்தனை துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் இயேசு கிறிஸ்து நோக்கி வாங்க, ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களுக்கு விடுதலையும் அற்புதங்களையும் பெற்றுக் கொடுப்பார். இதுவே ஒரு சாட்சி தான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக.